Watch full episodes on Jio Hotstar. ஒருவேளை இதுதான் ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷனா இருக்குமா? இது யாரு? Inspector Singham. Hello Inspector Singham. How are you? என்ன திடீர்னு இந்த பக்கம் ஒரு போன் இல்ல மெசேஜ் இல்ல என்ன? ஒரு சில ரவுடிகள் என்னுடைய போனை பறிச்சிட்டு போயிட்டாங்க. சொல்ல போனா உங்களுடைய என்ன இருக்கு? ஆக 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 இன்டீரியர்லாம் சும்மா நீங்க அற்புதமா பண்ணி வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் இதை கவனிங்க. இங்க இருக்கிற ஸ்டாச்சூஸ் பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப 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 அற்புதமா இருக்கு. ஆனா என்ன மிஸ்டர் சிங்கம், எப்பவுமே நீங்க வந்து பாக்குறீங்க, ஆனா புதுசா பாக்குற மாதிரி சொல்றீங்க. சிங்கம் சார் ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு? ஆமா, இந்த ரெண்டு ஜீவன்கள் யாரு? இவங்க ரெண்டு பேரு தான் மோட்டு பத்துலு, புர்புரி நகரத்துடைய ஸ்டார் டிடெக்டிவ்ஸ். மத்தவங்க எல்லாம் என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஹெட் குவார்டர்ஸ் கமாண்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஓ குட் குட். ஹலோ மோட்டு பத்துலு, நைஸ் டு மீட் யூ. ஐ அம் சயின்டிஸ்ட் அட்டாரியா. நான் தான் இந்த லேபை டிசைன் பண்ணிருக்கேன். ஹலோ சார். மோட்டு பத்துலு, நீங்க வெளியே போய் நில்லுங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எங்களுக்கு சிக்னல் கொடுங்க. சிங்கம் சார், நாங்க ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுடைய பக்கத்திலேயே தான் இருப்போம். அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு உதவி தேவையா இருக்கும்ல? ஓகே ஓகே ஓகே. ஆனா உங்களால உள்ளெல்லாம் வர முடியாது. உள்ள நானும் மிஸ்டர் ஆச்சாரியா மட்டும் தான் போவோம். ஆனா வாங்க சார். ஐ ஸ்கேனிங் முடிஞ்சது. ஓகே, ரெடி டு கோ. லெட்ஸ் கோ மிஸ்டர் சிங்கம். எஸ் எஸ் வாங்க. இங்க என்னவோ தப்பு நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் புரியல. எஸ் மோட்டு, அவன் ஒரு டூப்ளிகேட் சிங்கம். அவனை நம்ம தடுத்தாகணும். ஒரு சிங்கம் மட்டும் இல்ல, நாங்களும் டூப்ளிகேட்ஸ் தான். என்னது? இது அதே ரவுடிங்க தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளுடைய சிங்கம் சார் அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்கள புடிங்க. எங்களுக்கு ஷாக் கொடுக்குறீங்க, இப்ப உங்களுக்கு நாங்க ஷாக் கொடுக்கிறோம். மோட்டோ ஜம்ப். மிஸ்டர் ஆச்சாரியா, மிஸ்டர் ஆச்சாரியா, இவன் டூப்ளிகேட் சிங்கம் சார். ஆஹா, எனக்கு தெரியும். நான் கேட்ட திறந்த உடனே இவன் என்ன அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணா. நானும் இவன் மேல கராத்தே தாக்குதல் நடத்தி படுக்க வச்சிட்டேன். காலேஜ் டேஸ்ல கத்துக்கிட்ட கும்ஃபு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க சயின்டிஸ்டா இல்ல மாஸ்டரா? இப்படி பறக்க விடுறீங்களே ஆச்சாரியா. நீங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாய். இதோ இருக்கு ரூபிக்ஸ் கியூப். இப்ப இதோட உதவியால நான் மிசைலோட பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணி மொத்த கான்டினென்ட்டையும் பிளாஸ்ட் பண்ணிட முடியும். ஆனா இத தூக்குறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. கண்டிப்பா ஏதாவது ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல அந்த ட்ராப்பை தான் தேடியே ஆகணும். மோட்டோ, இவன் டூப்ளிகேட் சிங்கம் தான், ஆனாலும் இவன் மிஸ்டர் ஃபாக்ஸ் கிடையாது. என்னது? அப்படின்னா இவன் யாரு? அதையும் இப்ப நாம கண்டுபிடிச்சிடலாம். சயின்டிஸ்ட் ஆச்சாரியாவா? மிஸ்டர் ஆச்சாரியா, தூங்குனது போதும், நல்லா தூங்குறீங்க, எழுந்துருங்க.
எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ல இருக்கேன்? ஓஹோ, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்போ இந்த கடைசி கேட்டை ஓபன் பண்ணனோ அப்பவே இந்த ஹேமர் எடுத்து என் மண்டையிலேயே போட்டுட்டான். அவன் மாஸ்க் அண்ட் டிஸ்கைசஸ்ல நல்ல மாஸ்டர் ஆகியிருக்கான். அவன் உள்ள போயிருக்கான். சீக்கிரம் கதவை திறங்க. இது என்னது? டோரை உள்ள இருந்தவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். இனிமே எதுவும் பண்ண முடியாது. இந்த டோர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. மிசைலால தாக்குனாலும் இதை உடைக்க முடியாது. டாக்டர் ஆச்சாரியா, நீங்கெல்லாம் அழவே கூடாது. இது என்னது? இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் பி கேஜெட். டாக்டர் ஆச்சாரியா, டோர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ஒரு நொடியில இது அந்த டோரை ஓபன் பண்ணிடும். எந்த ஒரு டிராப்பும் இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் டோரை ஓபன் பண்ணிடுச்சு. இப்ப இந்த ரூபிக்ஸ் கியூபை எடுக்கிறதுல இருந்து என்ன யாராலையும் தடுக்க முடியாது. மிஸ்டர் ஃபாக்ஸ், உன்னுடைய ஆட்டோ இதோட முடிஞ்சு போச்சுடா. டிடெக்டிவ் மோட்டு பத்லு, தள்ளியே இருங்க. யாராவது தடுக்க வந்தீங்கன்னா உயிரோடைய இருக்க மாட்டீங்க. டாக்டர் ஆச்சாரியா, 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் கரெக்டா 6 மணிக்கு மிசைல பிளாஸ்ட் பண்ணிடுவேன். இனிமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. அட, இங்க என்ன நடக்குது? ஓ, இதுதான் டிராப்பா? என்ன இப்படி ஆயிட்டு இருக்கு டாக்டர் ஆச்சாரியா? யாராவது எங்களை கீழே இறக்கி விடுங்களே. இதுதான் ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிவேஷன். யார் அந்த கோடு கியூபை எடுக்கிறாங்களோ அப்ப இந்த ஆன்டி கிராவிட்டி ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் அவங்களால ஈஸியா தப்பிக்கவே முடியாது. இந்த ஐபேட் தான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் கையில இருந்தது. இவங்கிட்ட எப்படி வந்தது? திசையில எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுலதான் போட்டிருக்கோம். முதல்ல அவனை தடுங்க. குயிக் குயிக் குயிக். ஓகே, இப்ப மிசைலோட டோரை நானே ஓபன் பண்ணிடுறேன். பாய் பாய். இப்ப உடனே இந்த ரூபிக்ஸ் கியூபோட கோட சால்வ் பண்ணியே ஆகணும். சால்வ் பண்ணிடுவேன். மோட்டோ, சீக்கிரம் போய் அவனை தடுத்து நிறுத்து. ஃபாக்ஸ், நான் உன்னை விட போறது இல்ல. என்ன மோட்டோ நீ? மிஸ்டர் ஃபாக்ஸ், அந்த கியூபை ஒழுங்கா என் கையில கொடுத்துடு. அட, என்னால இந்த கியூபை சால்வ் பண்ணவே முடியலையே. இதை என்கிட்ட இருந்து வாங்கி என்ன செய்ய போற? மொட்டா, கியூபை சால்வ் பண்றது எனக்கு மிகப்பெரிய ஆமைடா. ஓகே, நீ சால்வ் பண்ணிட்டா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஓகே. அட மோட்டோ, உனக்கு அறிவே கிடையாதா? கொஞ்சம் அடங்கு. இதோ சால்வ் பண்ணிட்டேன்டா. இல்ல இது இல்ல. அச்சோ, இது இல்ல. அட மோட்டோ, மோட்டோ, அவனுக்கு கோடு கிடைச்சிரும். எதுவும் பண்ணாத மோட்டோ. உன்னோட ஃப்ரெண்டுக்கு தொல்லை கொடுக்க கூடாது பத்லு. சரி வா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடி டைம் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல் போட போறேன். இது 2வது கோல். இன்னொன்னு. ஏன்பா, நான் ஒரு சயின்டிஸ்ட். நான் ஒன்னும் கோல் கீப்பர் கிடையாது. அப்புறம் இதுதான் என்னுடைய ஃபைனல் கோல். இங்க பாரு, நான் இதை சால்வ் பண்ணிட்டேன். எங்க காட்டு? பத்லு சார், உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் பெரிய புத்திசாலி முட்டாள். நீ டைமை நோட் பண்ணியா? எவ்வளவு செகண்ட்ல நான் இதை க்ளோஸ் பண்ண சொல்லு. கண்டிப்பா இது வேர்ல்ட் ரெக்கார்டா தான் இருக்க போகுது. Thank you மோட்டு. Thank you. You are a genius. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகுமா ஆகாது எனக்கு தெரியாது. ஆனா வேர்ல்ட் கண்டிப்பா இப்போ டிஸ்ட்ராய் ஆகும். சீட்டி, நீ என் கூட சேர்ந்து
வந்து சீட்டிங் பண்ணிருக்கேன். மோட்டு முதல்ல அவனை தடுத்து நிறுத்து. ஐயோ, என்ன மோட்டு சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதாவது ஆன்டி கிராவிட்டி பவர் தீர்ந்து போச்சுன்னு தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கதைய முடிய போகுது. ஜஸ்ட் 5 minutes. இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம். என் பிளான் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆனா உங்க 2 பேருக்கும் என் மேல எப்படி சந்தேகம் வந்துச்சு? உன் மேல எங்களுக்கு எப்பவோ சந்தேகம் வந்தது. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்பவே சந்தேகம் வந்தது. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய சீக்ரெட் ஃபைல் எங்களுடைய சிங்கம் சார் கிட்ட தான் இருந்தது. அவருக்கு லொகேஷன் தெரியாதுன்னு சொன்னதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது. ரெண்டாவது சந்தேகம் எப்ப வந்ததுன்னா, நீயே ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் ஹாலுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தியே, அப்பதான் முதல் முறையா பாக்குற மாதிரியே நீ பேசின. சிங்கம் சார் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாருன்னு சொன்னாரு. ஆனா அவர் இந்த மாதிரி எல்லாம் பாராட்ட மாட்டாரு. எங்களுடைய சந்தேகம் எப்ப கன்ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? நீ வந்து டாக்டர் ஆச்சாரியாவுக்கு இன்ஸ்பெக்டருடைய யூனிஃபார்ம போட்டு விட்டுட்ட. ஆனா காலில போட்டிருந்த ஷூவை எடுக்க மறந்துட்டேடா கண்ணா. அட ஆமா, வெரி இன்டெலிஜென்ட் பட் யூஸே கிடையாது. மிஸ்டர் ஃபாக்ஸ் எப்பவுமே கடைசி ஆட்டத்தை கண்டிப்பா ஜெயிச்சிருவா. ஏன்னா நான் குள்ள நரியை விட ரொம்பவே தாந்திரக்காரன். Launch detection. Launch detection. Target plug. Target plug. போச்சு இல்ல. இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நான் கண்டுபிடிச்ச இந்த வெப்பன் நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு காரணமா இருக்க போகுது. மாட்டோ குறுக்க இருக்கிற அந்த செவத்தை உடைச்சு தள்ளு. உடைச்சு காட்டுற பாரு. என்னாச்சு? ட்ரை பண்ணுங்க, ஓடுங்க பாருங்க. மோட்டோ கமான், நீ தோத்து போக கூடாது. போங்க போங்க. இவங்க இந்த கிளாஸ் சேவரையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்காங்க. மிசைலை யூஸ் பண்ணா கூட உடைக்க முடியாது. இவங்க 2 பேரும் பெரிய டிடெக்டிவா. ஐடியா மோட்டோ, இந்த சமோசாவை சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிரு. ஜெய் ஹோ! அடைவ சும்மா மேல கீழே குதிப்பா, வேற எதுவும் பண்ண மாட்டான். அட இது என்னது? ஓ நோ, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்ணாடியை உடைச்சிட்டானே. நண்பர்களே, இவங்களை புடிங்க. மறுபடியும் முதல்ல விடுமா? சரி வாங்க. அட ஏன்பா ஏன் பின்னாடி எதுக்கு வர? ஏய், நான் ஒரு சயின்டிஸ்ட். பயிர் ஒரு நிமிஷம். என் கைய வலிக்குது. இப்போ இந்த மிசைல உடனே நான் கீழே இறக்க போறேன். என்னது? என் மிசைல கீழே அனுப்ப போறியா? இப்ப கவனி, மேல வந்தாச்சு. மோட்டு, நான் இப்ப யாருன்னு உங்களுக்கு காட்ட போறேன். என்னப்பா பண்றீங்க? என்னையா அடிக்கிறீங்க? நான் உன் பாஸ். உனக்கு கண்ணு தெரியலையா என்ன?
இந்த ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவை கட்ட போறேன். என்னோட கையை விடுங்க. இன்னைக்கு கான்டினென்ட் பிளாஸ்ட் ஆக தான் போகுது. லாஸ்ட் ஆகாது. பிளாஸ்ட் ஆகும். லாஸ்ட் ஆகாது. ஆகும். இல்ல. ஆகும். கார்டினேட் பிளாஸ்ட் ஆகாது. ஆகும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சச்சோ. ஏய் வயரை மாத்தி சொல்லிட்டீங்களா? நான் என்னடா மிசைல் பேசுது? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டாப் பண்றீங்க. சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. நான் வெடிக்கணுமா இல்ல வேண்டாமான்னு. இல்ல நான் இங்கேயே வெடிச்சிருவேன். ஃபைனல் முடிவாயாச்சு. வெடிச்சே ஆகணும். ஓகே, தேங்க்ஸ். வேண்டாம் வேண்டாம் மிஸ்டர் ஃபாக்ஸ், இந்த மாதிரி பண்ணிடாத. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. 10 செகண்ட் தான் இருக்கு. அப்புறம் என்னோட மிஷன் வெற்றி அடைஞ்சிடும். மோட்டோ நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்ல, நாங்க எதுவும் பண்ண விட மாட்டோம். மோட்டோ இப்பதானே ஒரு 15 சமோசாவை சாப்பிட்டேன். ஏதாவது கொஞ்சம் பண்ணி தொலை முடியல. உன்னோட சமோசா பவர்ல எங்க போச்சு மோட்டோ? சரி பத்துலு, சாரி நான் மறந்தே போயிட்டேன். இப்ப பாரு. மிஸ்டர் ஃபாக்ஸ், மோட்டோ Mission failed. Mission failed. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ண? நோ 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 நோ. நான் இவ்வளவு நாள் போட்ட பிளான நீங்க மொத்தமா ஃபெயில் ஆக்கிட்டீங்க. இப்ப இவன் மாஸ்க கைட்டு முகத்தை பார்க்கலாம். இவன் யாரு? அதை கண்டுபிடிச்சு இவன் ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் மாஸ்க கலட்டிடாதீங்க. நான் இப்படியே ஜெயிலுக்கு போய்க்கிறேன். ஐ டிமாண்ட் ரெஸ்பெக்ட். அப்படியா? ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டாம் எனக்கு வேண்டாம் கிழிஞ்சு வேண்டாம். போச்சு ஐ பாரு. சரண்டர். என்னை இப்படியே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கல. நான் தான் வரல. என் முகத்தை பார்க்க கூடாது. பத்துலு, இவன் நம்ம பாக்குறதுக்கு கோபிடி மாதிரி இல்ல. ஆனா இவன் மொட்டை கோபிடியா இருக்கானே. அதுக்காகத்தான் மாஸ்க் கலட்டாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனே. கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் பயங்கரமான வில்லனா இருந்தேன். எல்லாரும் மதிச்சாங்க. ஆனா இப்போ நான் ஒரே செகண்ட்ல காமெடி பீஸா மாறிட்டேன். போதும் போதும், நிறுத்துங்க. இங்க யார் தான் பாஸ்? இவர்தான். ஹலோ. ஒரு முடிவை உன்னால உருப்படி எடுக்க தெரியாதா? ஆனா பண்ணி நீ என்ன குழப்பிட்ட. வா, ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு பிளானட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க உன்னை சரி பண்றேன். யாராவது காப்பாத்துங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது அநியாயம். தேங்க்யூ மோட்டு பத்லு. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இதை சாதிச்சு காட்டிட்டீங்க. நாங்க சாதிச்சு காட்டிட்டோம். ஏன்னா துப்பறிவது எங்களுடைய ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது. அது எங்களுடைய passion கூட. இந்த நேமே சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஏய் மிஸ்டர் ஃபாக்ஸ், எங்க இருக்கு? எப்படி இருக்கு ஃபாக்ஸ்? மிஸ்டர் ஃபாக்ஸ் மிஸ்டர் மிசைல் கூட்டிட்டு போயிடுச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.